பொதுவாவே வாரத்துல 5 நாள் கஷ்டப்பட்டு உழைப்போம். மீதி இருக்கிற அந்த 2 நாள் வீக்கெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த 2 நாள்ல வந்து என்ஜாய் பண்றதுக்காக பார்ட்டி பண்ணுவாங்க. வீக்கெண்ட்ல எங்கேயாவது ட்ரிப் போவாங்க. இல்ல ஃபேமிலிய மீட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மள மாரி சாதாரண பொதுமக்கள் பண்றது. ஆனா இவங்க நார்மல் பீப்பிளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒருத்தரு வீக்கெண்ட் தான் அரசியலே பண்ணுவேன்னு வந்திருக்காரு. இதுல இருந்தே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாவேகா தலைவர் விஜய் வந்து ஏற்கனவே போன வாரம் சனிக்கிழமை திருச்சியில அவருடைய முதல் பிரச்சார பயணத்தை ரொம்ப வெற்றிகரமா ஆரம்பிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து அடுத்த கட்டமா இந்த வாரம் சனிக்கிழமை நாகப்பட்டினம் டெல்டாக்கு போயிருக்காரு. அங்க போய் தலைவர் கொடுத்தாரு பாருங்க ஸ்பீச். அங்க இருந்த மக்கள் எல்லாம் சில்லறையெல்லாம் செதற விட்டாங்க. இன்னைக்கு அச்சூஸ் ரியாக்ஷன்ல நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் போன இடத்துல பேசின சில விஷயங்களை எடுத்து வச்சிருக்கோம். அதை தான் ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அண்ணன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸ்பீச்சை. அவர் ஆரம்பிக்கிறதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் அவ்வளோ அன்பா அக்கறையா எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவரை நின்று பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி மொட்டை மாடி சரிங்களா? அதுல ஒரு 10-15க்கு மேற்பட்ட அணில் குஞ்சுகள் கீழே விழுற நிலைமையில உட்காந்துருக்காங்க. ஆஸ் அ லீடரா இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவருடைய கடமை. இவரை பார்க்கறதுக்காக, இவர் பேசுறத கேட்கறதுக்காக தான் அங்கே அவ்வளோ கூட்டம் கூடுது. லைக் சேஃப்டி முக்கியம் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு தலைவரோட கடமை. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு சில லிஸ்டெல்லாம் விடுறாங்க. அங்கே வந்து இவர் பேசுறது கேட்கறதுக்கும் இவரை பார்க்கறதுக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் அது போக மரத்துலலாம் தொங்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க. ஆனால் இவர் அதை நோட் பண்ணி கொஞ்சம் கீழே இறங்குங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம், நான் சேஃப்டியை விட நான் பேசுறது கேட்கறது அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைங்க. இது வந்து முதல் விஷயம். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இப்போ அடுத்த இவருடைய டார்கெட் என்ன தெரியுமா? திமுக வந்து ஒரு உருட்டுறாங்க தெரியுமா? நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கான கட்சி, சிறுபான்மையினருக்கான தலைவர்ன்ட்டு அந்த பிளேஸை இவர் ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போல் இருக்கு. இப்போ நம்ம விஷால் அண்ணன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவார்ல, அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாமி இந்த சாமி எல்லா சாமியும் கும்பிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டுருவோம். இப்போ நான் எந்த மண்ணில் நின்றுட்டு இருக்கிறேன் தெரியுமா? நாகூர் ஆண்டவர் அன்போட. நாகூர் ஆண்டவர் அன்போட. அடுத்து நெல்லுக்கடை மாரியம்மன். நெல்லுக்கடை மாரியம்மன். அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட. அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட. கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் கொடியிருக்கும். அதாங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன பாத்தீங்களா, சிறுபான்மையினரை கவர் பண்ற விதமாக தான் இவரோட ஸ்பீச் நாகப்பட்டினத்தில் இருக்கு. ஏன்னா இங்க நாகப்பட்டினம்ல வந்து இந்த சாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி 3 மதத்தை சேர்ந்த மக்களுமே ஒத்துமையா ஒண்ணு மண்ணா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அங்கதான் நாகூர் தர்கா இருக்கு, பக்கத்திலே வேளாங்கண்ணி இருக்கு, அம்மன் கோயிலும் அங்க ரொம்பவே ஃபேமஸ். இப்படி இருக்கும்பொழுது 3 பேருக்குமான தலைவனா நான் இருக்கேன், வேறுபாடே பார்க்க மாட்டேன், சிறுபான்மையை முக்கியமா கவர் பண்ற விதமா தான் இவர் இங்க ஸ்பீச்சே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே நான் பேசியிருந்தேன். அது ஒரு தப்பா? மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா.
இதுல அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீனவர்கள் பிரச்சனைன்றது அதிகமா இருக்கான். ஸோ அதை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டேன்றாங்களா. ஆனா அண்ணன் வந்து மீனவர்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே இறங்கி ஆக்ரோஷமா குரல் கொடுப்பாராம். ஏற்கனவே 2011லயே பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதைத்தான் நாங்களும் அண்ணனுக்கு தெளிவுபடுத்த விரும்புறோம். ஏன்னா 2010ல அண்ணன் சுறான்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அதுல என்னவா இருப்பாரு, மீனவரா நடிச்சிருப்பாரு. மீனவரா நடிச்சதுனால மீனவர்கள் மேல பாசம் வந்து 2011ல இறங்கி போராடினார் போல் இருக்கு. ஏன் அண்ணே, 2010க்கு முன்னாடியும் ஏகப்பட்ட மீனவர்கள் பிரச்சனை இருந்துச்சு. 2011க்கு அப்புறமும் மீனவர்கள் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு உண்மையாவே மீனவர்கள் மேல அக்கறை இருக்கு, மீனவர்கள் மேல அன்பு இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க இறங்கி போராடி இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தடவை வந்துட்டு இப்ப நீங்களே சொல்றீங்க 14 வருஷத்துக்கு அப்புறமா நாகப்பட்டினத்துக்கு வரேன் அப்படின்னு. அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். 14 வருஷமா நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதந்தாங்களா? ஒரு பிரச்சனை கூடவா வரல? அதுக்கப்புறம் இப்போ உங்க பிரச்சாரத்துக்கு தான் போயிருக்கீங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, அதாவது முதல் மாநாடு பேசியிருந்தாரு பாத்தீங்களா, அப்போ வந்து 801 மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்களாம். சரிங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இத சொல்லிட்டு பிஜேபி கிட்ட கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அண்ணே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், 2014க்கு அப்புறம் தான் பிஜேபியோட ஆட்சி அப்படின்றது இந்தியாவில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஆட்சி பண்ணிட்டு இருந்தது காங்கிரஸ் தான். சரிங்களா? 800 மரணங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். ஒரு மரணம் மட்டும்தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்தது. அதுவும் இன்டென்ட்டாக அவங்கள சுடணுன்றதுக்காக பண்ணது கிடையாது. தவறுதெல்லாம் நடந்த ஒரு விபத்து அது. இது எந்த வரலாறுமே தெரியாம உங்களுக்கு ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரே காரணத்தினால எப்படி இவ்வளோ தைரியமா வந்து பேசுறீங்க? இதை தப்பா பேசிட்டு இதுல ஒரு இது வேற சொல்றாரு, நான் பேசுறது வந்து எதிரிகளுக்கெல்லாம் ஒரு இதாயிட்டு நம்ம என்ன பேசினாலும் அதுல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாயிண்டா ஃபேக்சுவலா பேசுனீங்க அப்படின்னா யாருமே உங்களை எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஆமா, இப்பதான் வந்தாரு, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காரு, நல்லா அறிவுபூர்வமா பேசுறாரு அப்படின்னு என்கரேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பேச போறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அது எப்போ நடந்தது, என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு வாங்க. பேப்பர்ல எழுதி கொடுத்தது அப்படியே பார்த்து படிக்காதீங்க ப்ளீஸ். ஆஸ் யோர் ஃபேனா இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இது வரைக்கும் அண்ணன் பேசினதை கேட்டோம். இதுக்கப்புறம் தம்பிங்க பண்ண ரகலையை தான் பார்க்க போறோம். நான் போன வீடியோ பேசும்போதே எல்லாம் அணில் கொஞ்சம் சொல்லாதீங்க, அஃபெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ ஒரு வீடியோ போடுறேன், இதை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க இவங்கெல்லாம் அணில் குஞ்சுகளா இல்லையா அப்படின்றத. ஒரு அணில் குஞ்சு ரொம்ப ஆபத்தான முறையில மரத்தோட உச்சி கீழே உட்காந்துருக்கான். சரியா? உக்காண்டிருக்கதோட இல்லாம ஆட்டம் வேற, இப்படி 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 இப்படின்னு ஆட்டம். தம்பி கீழே விழுந்தா என்னத்துக்குடா ஆவ? நயா பைசாக்கு தேருவியா நீ? ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு சுத்துறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அணில் குஞ்சுன்னு சொல்லிட்டோம்னா ஐயோ எங்களை அணில்னு சொல்லிட்டான்னு கமெண்ட்ல வந்து கடிக்க வேண்டியது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இவனாவது மரத்து மேல உட்காந்துருந்தான். மரத்துக்காவது ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, பூமிக்குள்ள போகும். மரம் அப்படியே வேரோட சாயலனாலும் அந்த பையன் தான் கீழே உழவும் அடிப்படும். ஆனா இங்க சில அடி மேதாவிங்க, இல்ல அடி தற்கூறிங்க பேனர் மேல ஏறி நிக்குதுங்க பாருங்க. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? இன்னும்னா நாகப்பட்டினத்துல தலைவர் போயிருக்காரு பாத்தீங்களா, அவருக்காக வைக்கப்பட்ட பேனர் மேல அவர் மேல இருக்கக்கூடிய அதீத அன்பால அந்த பேனர் கட்டுறதுக்கு மரம் இருக்கும் பாத்தீங்களா, அது மேல ஏறி நின்றுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பேனரா வச்சிருக்காங்க, அது மேல ஏறிட்டு இருக்காங்க. தம்பி முறிஞ்சு கீழே விழுந்தா என்னத்துக்குடாவ? நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அடுத்த தடவை உங்க தலைவர் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. நான் போன வீடியோ பேசும்போதே சொல்லியிருந்தேன், உங்களை எல்லாம் விமர்சிக்கிறாங்க, நீங்க பண்றது தப்புன்றாங்க, அது இதுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்கட்சிக்காரங்களை திட்டுறீங்க, அசிங்கமா பேசுறீங்க, ஆபாசமா பேசுறீங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு உங்க செயல்ல காட்டணும். நாங்க ஒழுக்கமா இருக்கோம், எங்க தலைவருக்கு வாரத்துல ஒரு நாள் மட்டும் இல்ல வாரம் முழுக்க பிரச்சாரம் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அப்ப நீங்க கேட்டீங்கன்னா நியாயம்.
இந்த மாதிரி பண்றதெல்லாம் 7:30 வேலை. இதுல தலைவருக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க, தலைவர் பிரச்சாரம் பண்றதுக்கு டேட் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு கவர்மெண்ட்டை குறை சொன்னா எப்படிரா? இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்ததாவது தலைவர் மேல அதீத அன்போடு இருக்கக்கூடிய ஆர்வ கோளாறுங்க. இங்க ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்றத பாருங்க. அதாவது இந்த புதுசா வீடு கட்டுவாங்க பாத்தீங்களா, மேல அந்த கான்கிரீட் மட்டும் போடாம வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அது மேல ஒரு 70 வயது, 65ல இருந்து 70 வயசு இருக்கும், அந்த முதியவர் ஒருத்தர் மேல ஏறி பாதுகாப்பே இல்லாம நின்றுருக்காரு. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் 3 பேர் அவரை குண்டு கட்டா இறக்கி உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. அதே தான் நாங்களும் கேட்கிறோம், ஏன் தாத்தா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை பார்க்கணுமா என்ன? படத்துல பார்க்கறது போதாதா என்ன? நீங்க அவர் மேல அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு, அவரை பார்த்தே அவனும் நினைக்கிறதெல்லாம் ஓகே. உங்க லைஃபை ரிஸ்க் பண்ணி எதுக்குங்க பார்க்கணும்? அதையும் கொஞ்சம் யோசிங்க. இதை சொன்னா நம்மள முட்டாளும்பாங்க. எதுக்கு? இப்போ அண்ணன் வந்து இந்த சாட்டர்டே தான் வந்து பிரச்சாரத்துக்கு வருவேன், மக்களை சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இதுக்கு பலரும் வந்து ஸ்கூல் சாட்டர்டே மட்டும் தான் லீவு அப்படின்றதுனால சனிக்கிழமை தான் வராரோ அப்படின்ற மாதிரி பல கிரிட்டிசிசம்லாம் வச்சாங்க. அதுக்கு அண்ணனே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏங்க, மக்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாட்டமாக இருக்கும், ஏதுவாக இருக்குன்றதுனால சனிக்கிழமை வச்சுருக்கேன், சனிக்கிழமை எல்லாருக்கும் விடுமுறையில் பார்க்க வருவாங்களே அந்த ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் தளபதி, முக்கால்வாசி கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் சாட்டர்டே லீவு. அது போக 1ஆப்லேருந்து 9வது படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் சாட்டர்டே லீவ் விடுவாங்க. 10th வந்து 12th ஸ்டடி வச்சு சாகடிச்சிருவாங்க. அப்புறம் காலேஜுமே சில காலேஜ் தான் சாட்டர்டே லீவ் விடுவாங்க. ஸோ இப்படி சொன்னதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கலான்னா, வாரத்தில் 5 நாள் அண்ணன் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பேன், ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்பேன், அதில் மக்களை சனிக்கிழமை சந்திச்சா ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 5 நாள் வேலையை பார்க்க போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இன்னும் நேர்மையாக தலைவர் பேசுகிறாரு, ஓட்டு இவருக்கு தாங்க அப்படின்னு நானே உங்களுக்கு பின்னால் வந்து நின்றுப்பேன். சரி, என்ன பண்றது? இன்னைக்கு அச்சூஸ் ரியாக்ஷன்ல நம்ம டிவிகே உடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இல்ல ஜோசப் விஜய் அவர்கள் பேசின சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வேற யாரை ரியாக்ட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது போக பேசு தமிழா பேச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டாமாமே. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.